இஞ்சி சட்னி எப்படி செய்தனும் பார்க்கலாம். இது பருப்பு சாதம், கூட்டாஞ்சோறு, பருப்பு குழம்பு வச்சு நம்ம ஒயிட் ரைஸுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய், இஞ்சி, புளி, உப்பு, மிளகு, ஜீரகம், சர்க்கரை, கருவேப்பிலை எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண இஞ்சியை நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வறுத்தெடுக்கணும். அதில் ஒரு 2 கைப்பிடி நிறையா தேங்காய், மிளகு, ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு, புளி, சர்க்கரை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமாட்டு தண்ணி எதுவுமே விடாமல் அரைச்சிட்டு வந்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இதே மாதிரி அரைச்சிட்டு வரணும். ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கடுகு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுடலாம். இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இருமல், சளியெல்லாம் இருந்தால் கூட ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.